அண்மை செய்தி. கடலூர் திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய சம்பவத்தில் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்சக்கரம் வெடித்ததில் தாறுமாறாக ஓடிய பேருந்து மோதி 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் பேருந்து ஓட்டுநர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் கோர விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேர் உயிரிழந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், தற்போது கடலூரில் ஏற்பட்ட இந்த கோர விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எழுத்தூர் பகுதியில் அரசு பேருந்து டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த 2 கார்கள் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 7 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் மதுரையைச் சேர்ந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் தாகா அலி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எழுத்தூர் பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்றபோது எழுத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே பேருந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக அந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து டயர் வெடிக்க வேகத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புகளை தாண்டி எதிர் திசையில் சென்னையில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற ஒரு கார் மீதும் கரூர் நோக்கி சென்ற மற்றொரு கார் மீதும் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் உருக்குலைந்து நொறுங்கின. காருக்குள் இருந்த 7 பேர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் மற்றும் பயணிகள் உடனடியாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராமநாதபுரம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 6 பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து ராமநாதபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சூழ்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் தாகா அலி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பாலகிருஷ்ணன்.